अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। 30வது அத்தியாயம் 30, 31 இது ரெண்டும் சும்ப நிசும்பவதங்களை பத்தி பேசுறது. வியாசர் ஆரம்பிக்கிறார். நிசும்போ நிச்சயம் கிருத்வா மரணாய ஜெயாயவா தோத்யமஹா சபல சூரஹா ரணே தேவி முபாயோ. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், டூ ஆர் டை அப்படிங்கிறதுல இந்த மாதிரி மரணாய ஜெயாயவா, ஒண்ணு தேவியை ஜெயிக்கணும், இல்லையா அந்த போர்க்களத்திலே தன்னோட உசுரை விட்டுடணும். அதாவது தோத்து போயோ இல்ல ஜெயிக்காம திரும்புறதுங்கிறது இருக்கக்கூடாது, கிடையாது அப்படின்ட்டு either of them, either to conquer or to lose, or to leave the life, தன்னுடைய உசுரை விடுறதுக்கு நிச்சயம் கொடுத்தோம். அதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டு சோத்தியமகா தன்னுடைய எல்லா எஃபர்ட்டோடையும், அதாவது அதுக்கு தகுந்த தயாரிப்பு சன்னத்தங்களுடன் சன்னாகங்களுடன் கூடினவாய் தகுந்த தயாரிப்புகளுடன் சபலகா படை வீரர்களுடன் தேவி முபாயோ போர்க்களத்துல தேவியை நோக்கி சென்றான். என்ன எடுத்தனா தம் ஆஜகாம சும்போபி ஸ்வபலேன சமாவிருத்தா. ஸோ நிசும்பனுடைய சண்டை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக, தன் தம்பியை பாக்குறதுக்காக என்ன பண்ணான், சும்பனும் அங்க வந்து சேர்றான். சும்போபி பிரேக்ஷகோபூத் ரணே ராஜா சங்கிராம ரச பண்டிதா. சண்டையில அவன் கெட்டிக்காரனா இருக்கிறதுனால, சண்டையை விரும்புறதுனால பிரேக்ஷகா அபூத், அவன் என்ன பண்றான், நிசும்பன் சண்டை போட்டு இருக்கும்போது கூட போய் தாண்டினா நல்லா இருக்காதுன்ட்டு அந்த இடத்துல வெறும் பிரேக்ஷகனா ஒரு பார்வையாளனா மட்டும் நின்று இருந்தான். அதான் இவன் ஸ்பெக்டேட்டர். என்ன தேவர்கள்லாம் வந்து சண்டை போடும்போது அம்பாளுக்கு துணையாக அம்பாளை என்கரேஜ் பண்றதுக்கு அங்க தேவர்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அதனால இங்க சியர் லீடர் என்ன பண்றான், நிசும்பனுக்காக சும்பரே வந்திருக்கான் பிரேக்ஷகோ பூத். ஸோ அந்த சியர் லீடர்ஸ்ல அங்க தேவர்கள் இருக்காங்கிறது தெரியும், அசுராலை பத்தி ரொம்ப பேசுறது இல்ல, அசுராலுக்கு சியர் லீடர்ஸ் இருந்தாங்கிறத பத்தி பேசுறது இல்ல. இந்த இடத்துல சும்பனே அந்த இடத்துல வரான் அப்படிங்கறதாக கைதட்டுறதுக்கு. ககனே சம்ஸ்திதா தேவாக ததா அபவத் அப்ரபடலா விருத்தாக. சும்பனும் நிசும்பனும் இருக்காங்கிறத பார்த்த உடனே தேவர்களுக்கு உள்ளூர் ஒரு பயம். ஸோ என்ன பண்ணாங்க, ககனே சம்ஸ்திதாக தேவர்கள் அனைவரும் ககனே ஆகாசத்துல வந்து நின்றுட்டாங்க. அப்ர படலா விருத்தாக, அப்ரம்னா மேகம், மேகத்தினாலே மறைக்கப்பட்டவர்களாக மேகத்துக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆகாசத்துல மேகம் இருக்கு, மேகத்துல நேச்சுரலா மறைஞ்சிட்டு இருக்கு, தங்களுக்கு ப்ரொடெக்டிவா கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். மேகப்படலா விருத்தாக திதிருக்ஷ வஸ்து சங்கிராமே சேந்திரா யக்ஷகணாஸ்தவா. அவ என்ன பண்ணா, சங்கிராமே திதிருக்ஷவாக, இந்த போர்க்களத்தை பார்ப்பதில் மிகுந்த, திதிருக்ஷவாகனாக்க திரஷ்டு மிச்சவாக, பார்ப்பதற்கு இந்த போரை பார்ப்பதற்கு மிகுந்த, போர் எப்படி போறது எந்த மாதிரி போறதுன்னு போரை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக அவர்கள் என்னாகும், யக்ஷகனாக இந்திரன் யக்ஷர்கள் அனைவரும் நிசும்போத ரணேகத்வா தனுராதாய சார்ங்ககம். நிசும்போத அவனு நிசும்பன் என்ன பண்ணா, சார்ங்ககம், சார்ங்கம்னா சிருங்கம், அதாவது இந்த மிருகங்களுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அந்த நீளமான கொம்பை எடுத்து அந்த கொம்புனால செய்யப்பட்ட வில்லது சார்ங்கம்னு பேரு. சிருங்கத்திலிருந்து வந்தது சார்ங்கம், கொம்புனால செய்யப்பட்டது, மிருகங்களுடைய கொம்புனால செய்யப்பட்டது. ஏன்னாக்கா அந்த கொம்புனால செய்யப்பட்ட வில்லுங்கிறது அது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், அட் தி சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், உடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு வில்லை எடுத்துட்டு சகார சரவிருஷ்டும் சகா பீஷயன் ஜெகதம்பிகாம். அம்பிகையை பயமுறுத்தும் நோக்கத்துடன், பீஷயன்னா பயமுறுத்துவதற்காக ஃப்ரைட்டனிங், அம்பாளை பயமுறுத்தும் நோக்கத்துடன் சரவிருஷ்டும் சகார அம்பு மழையை பொழிதான். முஞ்சந்தம் சரஜாலானி நிசும்பம் சண்டிகாரணே வீக்ஷியாதாய தனுசிரேஷ்டம் ஜஹாச சுஸ்வரம் மது. அந்த மாதிரி தன்னை பயமுறுத்தணுங்கிற நோக்கத்துல அவன் அம்பு மழையை பெய்யறத, சரஜாலான பலவிதமான அம்புகள், சரஜாலானா அம்பு கூட்டங்கள், அந்த அம்பு கூட்டத்தை என்ன பண்றான், பலவிதமான அம்புகளை பொழியறத பார்த்து வீக்ஷிய முகுகு அவன் என்ன பண்ண, தனுஷ் ரேட்டம் தன்னுடைய உயர்ந்த வில்லை எடுத்துட்டு
அவனை பார்த்து ஜஹாச சிரிச்சா, ஆஹா நீ ரொம்ப பெரிய ஆளா, ரொம்ப இந்த மாதிரி இது பண்ற அப்படின்ட்டு என்ன பண்றா, கேலியா சிரிக்கிறா. உவாச காளிகாம் தேவி பசிய மூர்க்கத்துவம் ஏதையோ, காளிகையை பார்த்து சொல்ற, பாரு காளிகையை பார்த்து, ஏத்தையோ மூர்க்கத்துவம், ரெண்டு பேருடைய முட்டாள்தனத்தை பார்த்தா சும்பன் நிசும்பன் ரெண்டு, ஏன்னா சும்பன் அங்க வந்திருக்கானே, ரெண்டு பேருடைய என்ன ஆகும்னா, மரணாய ஆகத்தவு காளி மத்சமீப மிகாதுனா, இங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட என்ன ஆகும், சாகணுங்கிறதுக்காகவே வந்திருக்காக. திருஷ்டுவா தைத்தியவதம் கோரம் ரத்த பீஜா தியம் ததா, தைத்தியர் இது வரைக்கும் இருந்த தூம்ரலோச்சனன் போன்ற பெரிய வீரர்கள், அதோட ரத்த பீஜன் என்ன மகாவீரன், மகாவீரன்னாக்கா அவனை யார் ரத்த பீஜன்னே தெரியாது. அவருடைய ஒவ்வொரு சட்டத்தில இருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தில இருந்து ஆயிரக்கணக்கான ரத்த பீஜர்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட மகாவீரனா இருந்து இது வரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியாத வீரனா இருந்த ரத்த பீஜன், அவன் செத்ததெல்லாம் பார்த்துட்டு கூட இவர்களுக்கு இன்னும் ஜயாசாம் குருதே வேதோ மோகிதோ மம மாயையா, ஜயாசாம் அவ்வளவு பேரும் போனா விட்டு கூட இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜெயிக்க முடியும், சண்டையில ஜெயிச்சு யுத்தத்துல இவங்க வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜயாசாம் குருதா ஏதோ மோகிதோ, என்ன அர்த்தம், என்னுடைய மாயை இல்லாம வேற என்ன, என்னுடைய மாயையினால இவர்கள் மோகிச்சு கிடக்காங்க. ஆசா பலவதி ஹேஷா ந ஜஹாதி நரம் கொச்சித்து, மனுஷனுக்கு ஆசைங்கிறது இருக்கு இல்லையா, இதுல வேடி சமாரத்தை பிராமத்துல சொல்லுவான், கதே பீஷ்மே ஹதே துரோணே கர்ணேச்ச வினிபாதித்தே ஆசா பலவதி ராஜன் சல்யோ ஜெயிஷ்யதி பாண்டவான். திருதராஷ்டிரன் என்ன பண்றான்னா சஞ்சயன்ட்ட சொல்றான் இந்த வார்த்தைய, அதாவது அந்த 18 நாள் யுத்தம், 17 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. 18வது நாள் கார்த்தால அன்னைக்கு என்ன பண்றார், மிச்சம் இருக்கிற படைக்கு சல்யனை படைத்தலைவனா நியமிச்சு துரியோதனன் சண்டைய இது பண்றான். இருக்கிறதுக்குள்ள மாபெரும் வீரர்கள், மாபெரும் இந்த இது மகாரதின்னு சொல்லக்கூடிய பீஷ்மர் துரோணர் கர்ணர். ஹதே பீஷ்மே கதே துரோணே, பீஷ்மரும் கீழே வீழ்த்தப்பட்டுட்டார். அதான் கதே பீஷ்மே, பீஷ்மர் போயாச்சு, அவர் அங்க சரதல்பத்துல இருக்கார். ஹதே துரோணே, துரோணர் கொல்லப்பட்டாச்சு. கர்ணேச்ச விரிபாதித்தே, கர்ணனும் இருக்கிறதுக்குள்ள மகாவீரர்கள்னு யாரு, அதாவது பாண்டவர்களுக்கு எதிர்க்க நிக்க முடியும்னு சொல்லக்கூடிய வீரர்கள்னு யார் பெரியவாள்லாம் இருக்காளோ அவ்வளவு பேரும் போயாச்சு. ஆசா இருந்தாலும் துரியோதனனுக்கு என்ன ஆயிடுச்சு, சண்டையில பாண்டவர்களை ஜெயிச்சு தன்னுடைய ராஜ்யத்தை திரும்பி வாங்க முடியுங்கிற ஆசை போல. ஆசா பலவதி ராஜன் சல்யோ ஜெயிஷ்யதி பாண்டவான், சல்யன் என்ன பண்ண போறான், பாண்டவர்களை ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப சல்யன் என்ன பண்றான், கமாண்டர் இன் சீஃப் படைத்தலைவரை அப்பாயிண்ட் பண்ணி மேல சண்டையை கண்டினியூ பண்றான். சோ மனுஷனுக்கு இருக்கிற ஆசைங்கிறது கடைசி நேரம் வரைக்கும் விடாது. அதுதான் அம்பாள் சொல்றாங்க. அதாவது ஆசா பலவதி ஹேஷா, ஆசைங்கிறது மிகுந்த பலமுடையது. எந்த நேரத்துல என்ன ஜகாதி நரம் கோசித்து, ஒரு போதும் கூட ஒரு சமயத்துல கூட அந்த ஆசைங்கிறது ஹோப், நான் என்ன ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது ஒருபோதும் விடாது. பக்னம் ஹிருதபலம் நஷ்டம் கதபக்ஷம் விசேதனம். இந்த படம் எப்படி இருக்கு, பக்னம், இட் இஸ் கம்ப்ளீட்லி புரோக்கன். ஒவ்வொருத்தருக்கும் கை போயிருக்கு, கால் போயிருக்கு, ஒத்த நாளையும் நிக்க முடியாது. வீரர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்களை கவனிக்கணும், அவர்கள் படையில கீழே விழுந்து ரத்தம் போயிட்டு கத்தின்னு இருக்காங்க. கிருத்த பலம், அவருடைய இது போயிடுத்து, பலம்னாக்கா அவருடைய சக்தி, ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்லி லாஸ்ட். நஷ்டம், அந்த பலம்னு சொன்னா ஆர்மியும் குறிக்கும், நஷ்டம் தட் இஸ் டோட்டலி லாஸ்ட். கதபக்ஷம், அவங்களுடைய கதபக்ஷம்னா அவங்களுடைய இது இந்த சப்போர்ட் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் போயாச்சு. கதபக்ஷம் விசேதனம், அதுக்கு என்ன எடுத்து மென்டல் ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு, அவளால் எழுத்து நின்று சண்டை போட முடியுங்கிற ஒரு தைரியம் ஆர்மிக்கு இல்ல. அண்ட் நிறைய பேர் கான்சியஸ்னஸும் இல்லை, அவங்க எல்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு ஆர்மியை வச்சுட்டு கூட ஆசாபாச நிபத்தோ யுத்தாய சமுபாகத்தோ, ஆசாபாச நிபத்தோ, அதாவது ஆசைங்கிற பாசத்தினாலே கட்டுப்பட்டவர்கள், ஆசையினால கட்டுப்பட்டு என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆகட்டும், நிகந்தவியோ மயா காளி ரமே மயா சும்ப நிசும்பகோ, என்னாலே இந்த சும்பன் நிசும்பன்ற ரெண்டு பேரும் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆசன்ன மரணாவேதோ, நவ் தே ஆர் ரெடி, இன்னைக்கே அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சிடணும். ஆசன்ன மரணாவேதோ சம்பிராப்தோ, ஏன்னா மரணத்தை எதிர்நோக்கி சம்பிராப்தோ தேவமோகித்தோ, பசிதாம் தர்வதேவானாம் கனிஷ்யாம் மிக மத்திய தௌ, எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும், ஏன்னா ஆகாசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா, அவ்வளவு பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது இவர்கள் ரெண்டு பேரையும் இன்னைக்கு நான் முடிச்சுடுறேன் அப்படிங்கிற அம்பாள், காளிட்டியும் சாமுண்டாட்டியும். வியாசர் வாச யுக்தித்வா காளிகாம் சண்டி, சண்டி என்ன பண்றா, காளிகிட்ட சொல்லிட்டு
கர்ணாகிருஷ்ட சரோத்கரைகி, காது வரைக்கும் இழுத்து அம்பை எடுத்து படு வேகமா ஓடுறதுக்காக சாதையா மாச தரசா நிசும்பம் புறத்தஸ்திதம். அது தன்னுடைய அம்புகளாலே நிசும்பன் என்ன பண்றான், அம்பாளை பயமுறுத்துறதுக்காக பயங்கரமா சரவிருஷ்டியா புழிகிறா இல்லையா, அவன் மேல என்ன பண்றான், சாதையா மாச அவனை மறைக்கும் விதமாக அம்புகளை, அவனால எந்த இடத்துல அம்பாள் நிக்கிறாங்கிறத பார்க்க முடியாது, அம்பு ஈறது கஷ்டமா இருக்கும், அதனால அவனை மறைக்கும் விதமாக அவனை என்ன பண்ணா அம்புகளை பெழுகிறா. தானவோபி சராம்ஸ்தஸ்யா சித்தேச்சு நிஜேஸ்வரேகி, அவனு என்ன பண்ணா நிசிதை சரைகி, தன்னுடைய கூர்மையான அம்புகளாலே தானவோபி அந்த அசுரனும் தஸ்யாக தரா சரானு சிச்சேத, அவளுடைய அம்பாளுடைய அம்புகளை சரன்களை வெற்றான். தயோகோ பரஸ்பரம் யுத்தம் பபுவ அதி பயானகம். இந்த மாதிரி மகா கடுமையான அம்புகளை ரெண்டு பேரும் ஒருத்தர் எஞ்சிட்டு இருக்கும் போது அதி பயானகம், பயத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல பயங்கரமான யுத்தம் நேரிட்டது. அப்ப கேசரி என்ன பண்ணிட்டு, அதாவது அம்பாளுடைய அந்த சிங்கம் வாகனம் கேசரி, கேச ஜாலானி துன்வானகா, கேச ஜாலானி தன்னுடைய பிடரி மயிர் இருக்கு பாருங்க, கேச ஜாலானி பிடரி மயிரை துன்வானகா, துன்வானகானாக்கா அதை உதர்றது, தன் தலையை ஆட்டுறது, தலையை ஆட்டும் போது அந்த தலைமயிர்ல அந்த கேச பிடரி எல்லாம் வந்து என்ன அது உதர்றது. சைன்ய சாகரம் காகயாமாச, அது என்ன பண்ணிட்டு அந்த 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 ஆட்டத்துல அதுல எழுப்படுற அந்த இது இருக்கு பாருங்க புழுதி, அதுல காகயாமாச எல்லாத்தையும் முழுக அடிக்கிறது. சோ அந்த சைன்யம் வந்து எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியாம அந்த தூசியில மூழ்கி நிக்கிறது. பலவான் சரசியும் அது வந்து என்ன பண்றது, தலையை ஆட்டின்டே அப்படியே அந்த சைன்யத்துக்குள்ள போய் நின்று எல்லாரையும் ஒரு ஒரு மிரட்டு ஒரு உருட்டுறது. அது எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு தாமரை குளம் இருக்கு பாருங்க, தாமரை குளத்துல இறங்கி யானை, அதாவது பலவான் சரசியும் வாரணோ யதா, பலவான் வாரணகா, ஒரு பயம் பொருந்திய வாரணம், ஒரு யானையானது சரசியும் எப்படி ஒரு தாமரை குளத்தை கலக்குமோ அந்த மாதிரி இது வந்து அசுரப்படைய கலக்கிட்டு. எப்படி நகைகி தந்த பிரகாரைகி, தன்னுடைய நகங்களாலையும் பற்களுடைய கடித்தல்களாலையும் தானவான் புரதஸ்திதான், எதிரே நிற்கும் தானவான் அசுரர்களை தக்காத கடிக்கிறது, விசீர்ணா கடிச்சு சாப்பிடுறது, விசீர்ணாங்கான் அவர்களை அங்கங்கள் சிதறி ஓடும்படி செய்யறது. கஜானிவ மதோத்கட்டான், எப்படி ஒரு சிங்கமானது மதங்கொண்ட யானையை வெட்டி வீழ்த்துமோ, அடிச்சு வீழ்த்துமோ, அதனுடைய அங்கங்களை உடைத்து தள்ளுமோ, அந்த மாதிரி இந்த அசுரப்படையை அது பண்ணிட்டு. ஏவம் விபத்தியமானேது சைன்யே கேசரினே ததா அபியதாவன் நிசும்போத விகிருஷ்ட வர கார்முகா. சோ இந்த மாதிரி சிங்கமே தன்னுடைய படைய விபத்தியமானே கலக்கும் பொழுது கடையும் பொழுது அவன் கோபத்தோட என்ன பண்றான், அபியதாவத் அம்பாளை நோக்கி ஓடுறான், அவளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு அபியதாவத் நிசும்போத விகிருஷ்ட வர கார்முகா, தன்னுடைய உயர்ந்த வில்லை என்ன பண்றான், அதை வளைச்சு அதை இழுத்துட்டே அவளை நோக்கி. அந்நேபி குத்தா தைத்தியேந்திராக தேவீம் ஹந்த்ரும் உபாயுகோ, அவனுடைய பாக்கி படை தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவனுடைய படையில பல ரெஜிமெண்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் லீடர்ஸ் இருப்பாங்களோ இல்லையோ, கமாண்டர்ஸ். சோ அந்நேபி குர்தாக தைத்தியேந்திராக, தைத்தியேந்திராகனா படை தலைவர்கள், குர்தாக கோபத்துடன் என்ன பண்றாங்க, தேவீம் ஹந்தும் உபாயுகோ, அவ்வளவு பேரும் உபாயுகு தி அப்ரோச், அம்பாளை நெருங்கினார்கள். ஹந்தும் அவளை தேவியை கொல்லணும்ன்ற நோக்கத்தோட. சந்தஷ்ட அவ எப்படி இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறார். சந்தஷ்ட தத்த தந்த ரசனா ரத்த நேத்ரா ஹனேக சகா, ஒவ்வொருத்தரும் கோபத்துல என்ன பண்ணாங்க, சந்தஷ்ட தந்த ரசனாக நாக்கை பற்களாலே அப்படின்னு கடிச்சு என்ன பண்றான், கோபத்தை காட்டுறதுக்கு தன்னுடைய நாக்கை மடிச்சுட்டு பல்லால கடிச்சுட்டு சத்தம் போட்டு ஓடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாக்கை பற்களாலே கடித்தவர்களாய் சந்தஷ்ட தந்த ரசனாக ரத்த நேத்ராக, கண்கள் செவந்து போயிருக்கு கோபத்துல. அநேகசா தத்ராஜகாம தரசா சும்ப சைன்ய சமாவர்த்தா, அந்த நேரத்துல தத்ராகத்திய தரசா சும்பகா சைன்ய சமாவர்த்தா, சும்பனும் என்ன பண்ணா தன்னுடைய சைன்யத்தோட அந்த இடத்துல வந்து சேர்றான். நிகத்திய காளிகாம் கோபா கிரகீதும் ஜெகதம்பிகாம் தத்ராகத்திய ததர்சாஜு அம்பிகாஞ்ச புரஸ்திதாம், அந்த இடத்துல தத்ராகத்திய காளிகாம் கோபாத் கிரகீதும் ஜெகதம்பிகாம், ஜெகதம்பிகையை கிரகீதும் அவளை பிடிச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக, நிகத்திய காளிகாம் கோபாத் காளிகையை போர்ல வீழ்த்திவிட்டு அம்பிகையை பிடிச்சுட்டு போயிடலாம். ததர்ச ஜெகதம்பிகாஞ்ச புரஸ்திதாம், தன் எதிர்க்க நிக்கிற அம்பிகையை பாக்குறான். ரௌத்ர ரச யுதாம் காந்தாம் சிருங்கார ரச சம்யுதாம்,
அம்பாளுடைய சுரூபம் அப்போ அப்படி எப்படி இருக்குன்னா பயங்கரமான கோபத்தை, அதாவது அம்பாள் வந்து தன்னுடைய கோபத்தோட குரோதத்தோட என்ன பண்றா, தன்னுடைய கோபத்தை முழுக்க காட்டுறவளாக போர்ல கோபத்தோட நிக்கிறா, வீர ரசத்தோட நிக்கிறா. ஆனா அட் த சேம் டைம் அவள்கிட்ட அந்த அழகும் முழுமையா இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. தாம் வீழ்ச்சி விபுலாபாங்கியும் திரைலோக்கிய வரசுந்தரியும் சுரக்த நயனாம் ரம்யாம் ரோத ரக்ஷணாம் ததா. உலகத்திலையும் மிகுந்த அழகா இருக்கக்கூடிய அம்பாள், அவளை பார்த்து சக்கச்சேல்னு இருக்கிற கண்ணு, ஆனா அது கோபத்தாலையும் சிவந்து இருக்கு. அதாவது அழகாகவும் சிவந்து இருக்கு, கோபம் கொப்பளிக்கிறதாகவும் இருக்கு, அப்படிப்பட்ட கண்ணு. சோ விவேகாச்சாம் பரித்தியஜ்ய ஜயாசாம் தூரத்தஸ்தா. அவளை பார்க்கும்போது என்ன ஆயிடுத்து, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஆசையும் போயிடுத்து, ஜெயாச ஜெயிக்கணுங்கிற ஆசையும் என்ன பண்ணான், தூர தள்ளி வச்சுட்டான். மரணே நிச்சயம் கிருத்வா தஸ்தவ் ஆசித கார்முகா. மரணத்தை தவிர இந்த இடத்துல வேற எதுவும் கிடையாது அப்படின்னு வளைக்கப்பட்ட வில்லோட அவளுக்கு எதிர்க்க நிக்கிறான். தம் ததா தானவம் தேவி மிதபூர்வம் இதம் வச்சகா. இந்த இடத்துல சும்பங்கிறது நிசும்மன். தம் ததா தானவம் தேவி, அவளை பார்த்து அம்பாள் சொல்றா, பபாசே ஸ்ருண்வதாம் தேஷாம் தைத்தியானாம் ரணமஸ்தகே. அவ்வளவு அசுராலும் கேட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அவர்களை பார்த்து ஸ்ருண்வதாம் தேஷாம் தைத்தியானாம், அவ்வளவு அசுராலும் அதாவது அம்பாள் வந்து அவ்வளவு கம்பீரமா அவ்வளவு பெரிய போர்க்களத்துல அவ்வளவு அசுராலும் பேசிட்டு இருக்கும், அவ்வளவு அசுராலும் நிற்கும் போது, அதாவது குதிரைகள் யானைகள் எல்லாம் நிக்கிறது, அதுகள்லாம் கனைக்கும் பிளிரும் எல்லா சத்தமும் இருக்கும். அவ்வளவு சத்தத்தையும் மீறி இந்த அசுராலும் ஏதோ உரிமின்னு இருப்பாங்க, வலியால துடிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு சத்தத்தையும் மீறி அவ்வளவு பேரும் கேட்கக்கூடிய விதத்துல பேசுறாள். தேஷாம் ஸ்ருண்வதாம், அவ்வளவு பேரும் கேட்கிற மாதிரின்னு அர்த்தம். கச்சத்வம் பாமராகா. பாமராகா அதாவது சாதாரண பாமர ஜனங்களே, அதாவது அறிவற்ற ஜனங்கள்னு அர்த்தம். பாமராகா அறிவற்றவர்கள், அதாவது எது நல்லது எது கெட்டது என்று யோசித்து முடிவெடுக்க முடியாதவர்களே. பாமராகா யூயம் பாதாளம் கச்சத்வம். பாதாளத்துக்கு போய் சேருங்கோ, இல்ல ஜலார்ணவம் ஏதாவது கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்கோ. ஜீவிதாசாம் ஸ்திராம் கிருத்வா தியக்த்வா அத்ரைவ ஆயுதானிச்சா. உங்க ஆயுதங்கள் அத்தனையும் இங்கேயே போட்டுட்டு சரண்டர் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உசுரோட வாழணுங்கிற எண்ணம் இருந்தா இங்க இருந்து ஓடிப்போங்க. அத்தவா மச்சராகாத ஹதப்பிராணா ரணாஜிரே. இல்லைன்னா என்னுடைய அம்புகளுக்கு இரையாகி உசுரை விட்டு இங்கேயே போங்க அப்படின்றார். பிராப்பிய சொர்க்க சுகம் சர்வே. சொர்க்க சுகம் உங்களுக்கு என்ன ஆகும், போர்க்களத்துல உயிர் விடுறதுனால உங்களுக்கு உங்களுடைய பழைய பாபங்கள் அத்தனையும் இப்ப இருக்காது, சொர்க்கம் கிடைக்கும். பிராப்திய சொர்க்க சுகம் சர்வே. கிரீடன் சொர்க்கத்துல போய் நீங்க என்ன பண்ணலாம், சௌரியமா இருக்கலாம். விகத ஜ்வராகா, எந்த விதமான பயமோ டென்ஷனோ எதுவும் கிடையாது. சொர்க்கத்துல போனா என்ன ஆகும், இந்த லோகத்துல என்னென்ன விதமான கவலைகள் கஷ்டங்கள் இருக்கோ, இந்த லோகத்துல என்னென்ன விதமான ஃபீலிங் இருக்கோ, அந்த ஃபீலிங் அத்தனையும் எதுவும் இருக்க போறது இல்லை. அந்த இடத்துல என்ன ஆகும், சொர்க்கத்துல வந்து இந்த லோகத்தினுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சோ அந்த பாதிப்பு ஏதும் மற்றவர்களாய் நீங்க என்ன பண்ணலாம், சொர்க்கத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். சோ இங்க என்னென்ன விதமான எதிரிகள் இருக்காங்களோ இந்த எதிரிங்கிற ஃபீலிங் அங்க இருக்க போறது இல்லை. அதனால நிம்மதியா சந்தோஷமா நீங்க இருந்துருக்கலாம், சொர்க்கத்துல சுகமா இருங்கோ. அதாவது இந்த லோகத்துல வந்து இப்ப என்ன எது சண்டை போட்டு ஜெயிக்கணுமே எங்கிட்ட தோக்கணுமேங்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்காது. காதரத்துவம் சூரத்துவம் நபவத்தியேவ சர்வதா. பயம் வீரம் அப்படிங்கிற காதரத்துவம்னா கோழைத்தனம், வீரத்துவம் ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட இருக்க முடியாது. தாம் அபயதானம் வை யாந்து சர்வே யதா சுகம். உங்கள் அனைவருக்கும் அபயதானம், நான் வந்து அபய பிரதானம் பண்றேன், உங்களை காப்பாத்துறேன்ற உத்தரவாதம் கொடுக்கிறேன். அதாவது ரெஃப்யூஜ், ஐ கிவ் ரெஃப்யூஜ். உங்க எல்லாருக்கும் காப்பாத்துறதுக்கான, உயிரை காப்பாத்துறதுக்கான உத்தரவாதத்தை தரேன், இங்க இருந்து பயந்து ஓடி போங்கோ அப்படிங்கிற. அப்ப வியாசர் சொல்றார், வித்யாகர்ணிய வச்சஸ்தஸ்யா நிசும்போ மத கர்விதா. அவளுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நிசும்பனுக்கு என்ன எடுத்து, என்ன இருந்தாலும் ஒரு வீரன்னு தன்னை நினைச்சுட்டு இருக்கான் இல்லையா. சோ மத கர்விதா, அவனுடைய திமிர், மதம்னா அவனுடைய கர்வம். அதனால என்ன ஆயிடுது, நிச்சிதம் கட்கமாதாய கர்மச்சைவ அஷ்டச்சந்திரகம். சோ நிச்சிதம் கட்கமாதாய, கூர்மையான கட்கம். கட்கம்னா இந்த ஸ்கிமிட்டார்னு சொல்லுவோம் பாருங்க, அர்த்தச்சந்திரன் மாதிரி நுனியில் இருக்கக்கூடிய கத்தி. அந்த கத்தியை ஒரு கையில எடுத்துட்டு சர்மன்னு சொன்னோம்னாக்க தோலாலான ஒரு கேடயம், அதுக்கு பேரு சர்மன்னு பேரு. அந்த கேடயத்தை வந்து இடது கையில கேடயத்தை எடுத்துட்டு இருக்கான். அஷ்டச்சந்திரகம், அது என்ன எடுத்து, அந்த கேடயம் வந்து 8 அந்த கிரசன்ட் மூன் இருக்கு பாருங்க, பிறைச்சந்திரன். அந்த பிறைச்சந்திரன் மாதிரி வளவா அப்படி பண்ணி என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆக்டகனலா, அது வந்து ஆக்டகனல்னாக்க இது இல்ல, 8 இந்த தாமரை டிசைன் போட்ட மாதிரி பிறை வளைவா இருக்கும், பிறை ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி போட்டு
அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேடயம். அந்த கேடயத்தை எடுத்துன்னு இதை வர்ணிக்கும் போது பாருங்க, அவருடைய கேடயங்கள்லாம் எப்படி இருக்கு, எந்த டிசைன்ல இருக்குங்கிறது முதற்கொண்டு இந்த இடத்துல வர்ணிக்கிறார். அஷ்டச்சந்திரகம் சர்ம ஆதாய அந்த கேடயத்தை எடுத்துண்டு தாவமானஸ்து தரசா, தாவமானக அம்பாளை நோக்கி என்ன பண்றான், கையில கத்தியும் ஒரு கையில கேடயத்தையும், அம்பாள் அடிச்சாள்னாக்க தாங்கறதுக்காக கேடயம். So தாவமானஸ்து he is running towards, she is pouncing on her. தாவமானஸ்து தரசா அசினா சிம்மம் மதோத்கடம், அசினா தன்னுடைய கத்தியினால மதோத்கடம் உக்ரமா இருக்கிற சிங்கத்தை என்ன பண்றான், ஜகான அதிபலான் மூர்த்தினி, அதனுடைய தலையில அந்த கத்தியால என்ன பண்றான், படு வேகமா அடிக்கிறான். அது தலையில கத்தியை கொண்டு போய் இறக்கி அதன் தலையை ரெண்டா பொழந்து விடணும் அப்படிங்கறதாக. பிராமையன் ஜெகதம்பிகாம், அம்பாளை என்ன பண்றான், பிராமையன், பிராமையன்னாக்கா அவளை நோக்கி சுத்தி கத்தியை சொல்லிட்டுன்னு அர்த்தம். பிராமையன்னாக்கா அவளுக்கு இவன் எந்த பக்கம் மூவ் பண்றான், எப்படி மூவ் பண்ண போறான்னு தெரியாம ஒரு மோகத்துல மயக்கத்துல ஆழ்த்திண்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். கன்ஃபியூசிங் ஹர், அதாவது அவளை கன்ஃபியூஸ் பண்றதா நினைச்சுண்டு, அதாவது இது பிராமியன்னாக்க அம்பாளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லும் போது அவ கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்ல, அவளை கன்ஃபியூஸ் பண்றதா நினைச்சுண்டு ஒரு போர்க்களத்துல என்னென்ன விதமான மூவ்மெண்ட்ஸ் இருக்குமோ அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்திட்டுன்னு அர்த்தம். அவளை எங்க சண்டை போடுறது எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவா, அவ தங்களுடைய அம்புகளை எதிர்க்கிறதுக்கு அனுப்ப முடியாது, அதுக்குள்ளேயே இவ வேகமா அம்ப போடலாம். அதனால என்ன காசிங் கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு. ததோ தேவி ஸ்வகதையா வஞ்சயித்வா அசிபாதனம், சிங்கத்துக்கு மேல விழக்கூடிய அந்த கத்தி அடி இருக்க, வஞ்சயித்வா டிசீவிங் ஹிஸ், அதாவது அவன் அம்புனால அடிக்கிறான், அவன் கத்தியினால அந்த சிங்கத்தின் தலையில இருக்கிற பாருங்க, அத டக் பண்ணி, வஞ்சயித்வான்னாக்க டக்கிங் இட், அத என்ன பண்ணா தன்னுடைய கதையினால அந்த கத்தியின் அடியை தடுத்து, ஸ்வகதையா வஞ்சயித்வா, வஞ்சயித்வான டிசீவிங், அதாவது அந்த கத்தி அடி சிங்கத்தின் மேல விழாதபடி தடுத்து. தாடையா மாச தம்பாஹோ மூலே பரசுனா, அம்பாளுக்கு 18 கை இல்லையா, இன்னொரு கையினால பரசுனா அதுல இது இருக்கு ஆக்ஸ், அந்த கோடாரியால அவனுடைய தோல் பட்டையில, அவனுடைய கையினுடைய ஆரம்பத்துல தோல் பட்டையிலேயே, அதாவது கொஞ்சம் கூட அவன் கையை அசைக்க முடியாதபடி தோல் பட்டையிலேயே என்ன பண்ணா, தாடையா மாச கட்கேன நிகத சோபி பாகுமூலே மகாமதா, அவனால என்ன பண்ணான், அம்பாளுடைய பரசுனால் அடிக்கப்பட்ட கட்கேன நிகத சோபி பாகுமூலே மகா கர்வம் படித்த மகா, அது என்ன அர்த்தம், வீரம் பொருந்தினவனாக தன்னை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அவனும் என்ன பண்ணான், பாகுமூலே தன்னுடைய தோளுடைய ஆரம்பத்துல அந்த கட்கத்தினால் அடிக்கப்பட்டவன். சம்ஸ்தப்ய வேதனாம், அவன் என்ன பண்ணான், ஆஹா என்ன வலி என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னுடைய வேதனையை தாங்கிட்டு தான் அடிபட்டத தன்னுடைய வலியை வெளிக்காட்டாமல், சம்ஸ்தப்ய அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, தன்னுடைய வலியை தாங்கி கொண்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சம்ஸ்தப்ய கண்ட்ரோலிங் ஹிஸ் வேதனா பெயின். பூயஹா ஜகான சண்டிகா, மறுபடியும் என்ன பண்றான், அம்பிகாவை அடிக்கிறதுக்கு ஓடி வரான். ஜகான ஹி ஹிட் ஹர். தாபி கண்டாஸ்வனம் கோரம் சகார பயதம் நாம், எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய விதமான ஒரு கண்டாஸ்வனம் மணி அடிக்கிறா. அந்த மணி அடிக்கிற சத்தம் எல்லாருக்கும் பயத்தை, அதாவது காதை குடையிறது, அவளால என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்ற அந்த சத்தத்துல அவளால ரியாக்ட் பண்ண முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஒரு சத்தத்தை அவ என்ன பண்றா, உண்டு பண்றா. பபௌ புனః பானம் நிசும்பம் ஹந்து மிச்சதி, இப்ப என்ன பண்றா, இந்த இடத்துல அவனை இன்னும் வெறுப்பேற்றத்துக்கு ஏற்ற விதத்துல அவனை, அதாவது இன்னும் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு அவனை, அதாவது சும்மா அசால்ட்டா அப்படின்ற பாருங்க, அதாவது அலட்சியமாக சீரியஸா அவன் எந்த அளவுக்கு வேகமா ஓடி வந்தெல்லாம் பண்றானோ அந்த மாதிரி இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்து அலட்சியமா பண்ற மாதிரி. புனః பானம், அவன் என்ன பண்றா, மறுபடியும் பானம், தன் கையில ஒரு பானை பாத்திரம் வச்சிருக்கா பாருங்க, வாட்டர் கப்பு, அந்த கப்புல இருந்து பானம் புனః பபோ, மறுபடியும் என்ன பண்றா, சிப் பண்றா. ஷீ இஸ் ட்ரிங்கிங், அவன் குடிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன வேணா சண்டையை போடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்றா, அலட்சியத்தை காட்டுறது, அவனுக்கு இன்னும் கோபத்தை ஜாஸ்தி பண்ணும். தான் இவ்வளவு பெரிய வீரன் சண்டை போடும்போது அதை மதிக்கலைங்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா. சோ பபவு புனః பானம், அதோட தனக்கும் ஸ்டாமினா இது பண்ணிக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. நிசும்பம் ஹந்து மிச்சதி ஏவம் பரஸ்பரம் யுத்தம் பபுவ அதி பயப்பிரதம், இந்த மாதிரி 2 பேருக்கும், அதாவது அவ்வளவு வேகமா ஓடி வரா, இவ்வளவு தன்னை பானத்தை குடிச்சுட்டு இருக்காருனாக்க எப்படி ரியாக்ட் பண்ண போறா, எப்படி அவனை ரிசீவ் பண்ண போறா, எப்படி டெக் பண்ண போறா, எப்படி தப்பிக்க போறான்னு பாக்குறவளுக்கு பயமா இருக்குமோ இல்லையோ. சோ அதி பயப்பிரதம். தேவானாம் தானவானாஞ்ச பரஸ்பர ஜெயிஷினாம் அலாதா பக்ஷினா, இந்த இடத்துல என்ன ஆயிடுத்து, தேவானாம் தானவானாஞ்ச பரஸ்பர ஜெயிஷினாம், அந்த இடத்துல
தானவர்கள் அசுரர்களா இருக்காங்க, தேவர்களும் இருக்காங்க, ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்காங்க. அதோட அந்த இடத்துல பாக்கியில என்ன இருக்கு, பலாதாகனாக்க இறந்து விழுந்த இந்த இது இருக்கு பாருங்க, மாம்சம், பிணங்களுடைய மாம்சம். அந்த பிணங்களுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்கள், பட்சிகள் எல்லாமே. பலாதாகனாக்க இந்த ஃபிளஷ் ஈட்டிங் பக்ஷினகா, பறவைகள், குரூராக, பயங்கரமான, அதெல்லாம் பயங்கர. அந்த பட்சிகள்லாம் என்ன ஆகும், குழந்தையே தூக்கின்னு போயிடும் தான் பாக்குறோம் இல்ல, இந்த கழுகுலாம் வந்தா சின்ன குழந்தையா இருந்தா அதை கூட தூக்கின்னு போயிடுற மாதிரி. குரூராக, சாரமேயாக, சாரமேகன வைல்டு டாக், இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நாய்கள், ஜம்புகாக, நரிகள், நன்றுதுகு, அதுகள்லாம் என்ன ஆகும், ஆஹா எவ்வளவு மாம்சம், எவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு சாப்பிட்றது கிடைக்கும், எவ்வளவு வயிறு ஃபுல்லா கிடைக்குமேன்னு அதி சந்துஷ்டாக நன்றுதுகு, தே ஆர் டான்சிங் வித் ஜாய். கிருத்ராக கங்காஷ்ட வாயசாக, கிருத்ராகன கழுகுகள், கங்காஷ்டனாக்க பருந்து, வாயசாகன காக்கைகள். ரணபூர் பாதி பூயிஷ்ட பதிதாசுர வஷ்மகைகி, ரணபூகி போர்க்களம், பூயிஷ்ட பதித அசுர வஷ்மகைகி, பூயிஷ்ட மிக அதிகமான, பதித்த விழுந்த, அசுர வஷ்மகைகி அசுரனுடைய உடல்னாலே பயங்கரமாக இந்த போர்க்களமானது விளங்கிற்று. ருதிர ஸ்ராவ சயுக்தைகி, ருதிர ஸ்ராவம் ரத்த பெருக்கு, அதோடு கூடின கஜ அஸ்வ தேக சங்குலா, யானைகள் குதிரைகள் இவைகளுடைய உடல்களுடன் கூடினது. பதிதான் தானவான் திருஷ்டுவா நுசும்போ அதி ருஷான்விதா, இந்த மாதிரி இப்படிப்பட்ட யானைகள் குதிரைகள் விழுந்து அதனுடைய ரத்த பெருக்கெடுத்து அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, பூமியே சேரா போயிட்டு இருக்கு, அதுல காலை வச்சு எடுக்க முடியாது இல்லையா, அவ்வளவு ரத்த பெருக்கு. அதோட என்ன எடுத்து, பதிதான் தானவான் திருஷ்டுவா, கீழ் விழுந்திருக்கிற தானவர்கள் அவர்களை பார்த்து நிசும்போ அதி ருஷான்விதா, நிசும்பனுக்கு கோபம் ஜாஸ்தியா வருது, தன்னுடைய வீரர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்ற முடியாம சித்துன்னு இருக்காளேன்ட்டு. பிரையோ சண்டிகாம் தூர்ணம் கதா மாதாய் தாருணாம், தன்னுடைய பயங்கரமான கதையை எடுத்துட்டு அம்பிகை நோக்கி போறான். சிம்மம் ஜகான கதையா மஸ்தகே மதகர்விதா, சிங்கத்தினுடைய தலையில தன்னுடைய கதையினால் அடிக்கிறான். பிரகத்திய சிம்ம ஸ்மிதம் கிருத்வா புனர்தேவி மதாடைய, சிங்கத்தை அடிச்சுட்டு என்ன பண்றான், சிரிச்சதே ஒரு சிங்கத்தையே அடிச்சுட்டு பத்தியா, அதை கண்ட்ரோல் பண்ணிட்ட பத்தியான்னு தேவியே அம்பாளையே அடிக்கிறான். தாபிதம் குபுதா தீவ நிசும்பம் புரதஸ்திதம், தனக்கு எதிர்க்க நின்று இருக்க நிசும்பன் புரதஸ்திதம் ரொம்ப குபிதா, கோபம் ஜாஸ்தியா இருக்கு. பிரகரந்தம் சமீட்சியாத தேவி வச்சனம் அப்ரவீத், பிரகரந்தம் அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிண்டு என்ன பண்றான், கதையால சிங்கத்தின் தலையில அடிக்கிறான், அம்பாளை அடிக்கிறதுக்கு வரான். பார்த்து தேவி என்ன பண்றா சொல்றா, இஷ்ட மந்தமதே தாவத் யாவத் கட்கமிதம் தவ, கொஞ்சம் ஒரு நிமிஷம், யாவத் கட்கமிதம் தவ தீவாயாம் பிரேரையாம் யஸ்மாத் தந்தாசி யமசாதனம், இந்த கட்கம் இருக்க இதை வெட்டி உன் கழுத்துல இந்த கத்தியால ஒன்னு அடிக்கிறேன் பார், நீ இப்ப கிளம்ப போற பார் அப்படின்னு சொல்லிட்டே என்ன பண்ணா, யுக்திப்துவா தரசா தேவி கிருபானேன சமாஹிதா, கிருபானன் அந்த கட்கம் அந்த ஸ்மிதா, சிச்சேத மஸ்தகம் தஸ்ய, அவனுடைய கழுத்தை ஒரே வெட்டு, அவ்வளவுதான், அடிக்க விட்டுதான். நிசும்பஸ்யாத சண்டிகா ச சின்ன மஸ்தகோ தேவியாக கபந்தோ அதீவ தாருணா, சின்ன மஸ்தகம் வேகத்தோடு ஓடிடுவான், கையில கத்திய கதையை வச்சுட்டு இருக்கான். அம்பாள் என்ன பண்ணா, இது பார்த்துட்டே இருக்கு, இப்ப உன் கழுத்தை வெட்டுற பாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய கத்தியால ஒரு அடி அடிச்சா, கழுத்து பறந்து போயிரு, தலை பறந்து போயிருக்க உடம்புல இருந்து. சின்ன மஸ்தகா வெட்டப்பட்ட தலையை உடைய உடலை உடையவனாய், அதாவது அந்த இது இருக்கு பாருங்க பாடி டார்சோ, சின்ன மஸ்தகா வித்தவுட் ஹெட், ஹிஸ் டார்சோ வாஸ் வித்தவுட் ஹெட். சோ சின்ன மஸ்தகா தலையிழந்த உடலை உடையவனாய், தேவியாக கபந்தகான்னா டார்சோ, அதீவ தாருணா பப்ராமா, அது என்ன எடுத்து இன்னும் கீழே விழல, அதுக்கு இன்னும் அந்த உடம்புல சக்தி போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால பப்ராமா அது என்ன பண்ணிட்டு கத்தி எடுத்து எந்த பக்கம் சண்டை, யாரோட சண்டை போறதுன்னு கையில கதையோட சுத்துறது. பப்ராம இட் ரோம்டு, அதாவது என்ன எடுத்து இட் இஸ் ரொட்டேட்டட், அது சுத்துறது, இங்கேயும் எங்கேயும் மூவ் பண்றது. கதாபாணிகி திராசையன் தேவதாகனான், எதிர்க்க இருக்கிறவாள் யார் பேர்ல கதையால் அடிக்கும், யாரை அடிக்கும், எப்படி அடிக்கும், தன்னை சேர்ந்தவாள் அடிக்குமா புறத்தையால் அடிக்குமான்னு தெரியாது, எல்லாரையும் அடிச்சிடும் அது. சோ திராசையன் எல்லாரையுமே த்ரெட்டனிங் எவ்ரிபடி. தேவி தஸ்ய சிதைர் பானைகி சிச்சேத சரணோ கரோ, இந்த மாதிரி வேகமா அது போறத பார்த்த உடனே தேவி என்ன பண்ணா, தன்னுடைய பானங்களால அந்த முண்டத்தினுடைய கைகள் கால்கள் ரெண்டுத்தையும் வெட்டிவிட்டா. அப்ப என்ன பண்ணா, பபாத உர்வியாம் தத பாதி கதாசு பர்வதோபமஹா, கை கால் இழந்தவனாக அந்த மகா பாவி என்ன பண்றான், பூமியில உயிர் இழந்தவனாய் புத்துன்னு விழுந்தான். பர்வதோபமஹா, ஒரு பெரிய மலை விழற மாதிரி, மலையிலிருந்து கல் விழற மாதிரி அந்த மலையே கீழே சரியிற மாதிரி
அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஹிமாலயத்தெல்லாம் இதெல்லாம் அந்த இதும் போது மழையும் போது அதெல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் உருண்டு ஓடி வருது பாருங்க, பெரிய மலையே ஒரு சிங்கமே கொடுமுடியே கீழே விழுறது இல்லையா, அதை விழறதா என்ன ஹிமாலயத்துக்கு தானே சண்டை நடக்கிறது, அங்கதானே போறாங்க. சோ பர்வதோபமஹா, பர்வதம் போல விழுந்தான். தஸ்மின் நிபத்திதே தைத்தியே நிசும்பே பீம விக்ரமே, மகா பலம் பொருந்திய பயங்கரமான அந்த நிசும்பன் விழுந்த உடனே ஹாஹாக்காரோ மகானாசி, பயங்கரமான ஒரு சத்தம். சைன்யே பயகம்பிதே தியக்த்வாயுதானி சர்வாணி சைனிகாக சதஜாப்முதாக, ஏற்கனவே அவளுக்குள்ள அடிபட்டு இருக்கு, ரத்தம் பெருக்கெடுக்கிறது, கட்டைய இந்த உடம்பெல்லாம் காயம் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆயுதங்களை போட்டுட்டு ஓடுறாங்க. ஜக்புகு பும்பாரமம், வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுன்னு அழறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுன்னு அழற சத்தத்துக்கு பேரு பும்பாரவம்னு பேரு. சோ ஜக்முகு பும்பாரவம் சர்வே குருவானா ராஜமந்திரம். சோ அந்த மாதிரி அடித்து கொண்டு அழுபவர்களாய் ராஜமந்திரம் ஜக்முகு, அரசனுடைய மாளிகையை அடைந்தார்கள். இப்ப இந்த இடத்துல சும்பன் என்ன பண்ணான், கொஞ்சம் பின்தங்கி இருக்கான். தான் ஆகத்தான் சுசம்பிரேட்ச சும்ப சத்ரு நிஷூதனா, எதிரிகளை அடக்கக்கூடியவனான சும்பன். இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் இந்த இடத்துல, சும்ப நிஷூதனாங்கிறது சத்ரு நிஷூதனாங்கிறது. பப்ரச்ச குவ நிசும்போசோ கதம் பக்னா பலாயிதாக, நீங்கெல்லாம் என்ன அடிபட்டு ஓடி வந்திருக்கீங்களா, நிசும்பன் எங்க இருக்கான் அப்படின்னு விசாரிக்கலாம். தச்சுருத்வா வச்சனம் ராஜ்யா தே புரோஜு பிரணதா பிரசம், அரசனை வணங்கி ராஜாவோட வார்த்தையை கேட்டு சொல்றாங்க. ராஜம்ஸ்தே நிகதோ பிராதா சேதே சமரமூர்த்தனி, உன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டுட்டான், போர்க்களத்துல தூங்குறான் அப்படின்னா. அடிக்கப்பட்டு அடித்து வீழ்த்தப்பட்டு போர்க்களத்தில் தூங்குகிறான். நிகதான அடித்து வீழ்த்தப்பட்டு சேதே போர்க்களத்தில் தூங்குகிறான். தயா நிபாதிதா சூராக ஏசத்தே அனுஜானுகாக, அனுஜ உன்னுடைய தம்பியினுடன் அனுகாக தொடர்ந்து வந்த பெரிய வீரர்கள் யாரோ அவர்களும் நிபாதிதாக வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். வயம் துவாம் கதிதும் சர்வம் விற்த்தாந்தம் சமுபாகதா, விற்த்தாந்தம்னா நியூஸ், சர்வம் விற்த்தாந்தம் கதிதம் எல்லா நியூஸையும் சொல்வதற்காக வயம் துவாம் உபாகதாக, நாங்கள் உன்னை அடைந்திருக்கிறோம். நிசும்பு நிகதஸ்தத்ர தயா சண்டிகையாதுனா, அந்த சண்டிகையினாலே நிசும்பன் கொல்லப்பட்டுட்டான். நகி யுத்தசிய காலோத்திய, இவ என்ன சொல்றா, நகி யுத்தசிய காலஹா அத்ய, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் வார். யுத்தசிய காலோத்திய தவராஜன் ரணாங்கனே தேவகாரியம் சமுத்திய காப்பீயம் பரமாங்கனா, இந்த உயர்ந்த பெண் தேவகாரியம் தேவர்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறாள். காப்பி, இவ யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்டவன்னு தெரியாது. இவளை பத்தி நம்ம அறிஞ்சதில்லை, நம்ம கிட்ட ஏற்கனவே சண்டைக்கும் வந்ததில்லை. அதனால நம்மளால அறியப்படாத இந்த பெண் எங்கிருந்தோ வந்திருக்கிறாள். அதனால தேவ காரியத்துக்காக வந்திருக்கிறதுனால இவளை எழுத்து நிக்கிறதுங்கிறது முடியாது. ஹந்தும் தைத்திய குலம் நூனம், நூனம் நிச்சயம், தைத்திய குலம் ஹந்தும் பிராப்னோதி, பிராப்னோத்தின்னு வந்திருக்காள் பரிச்சிந்தைய. சோ திங்க் ஓவர் திஸ். நைஷா பிராகிருத யோஷைவ ஏஷா ந பிராகிருத யோஷா, பிராகிருத யோஷா சாதாரண பாமர பெண் இல்ல, சாதாரண பெண் இல்ல, இவ்வளவு ஒரு பெண், வெறும் பெண். அந்த பெண்ணை எப்படி நம்ம எழுத்து நிக்க முடியுமோ, சாதாரணமா எழுத்து இதுல அப்படி புறங்கையால் தள்ளிட்டு போலாங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பெண் அல்ல. பிராகிருதனா எல்லாரையும் பாலும் சாதாரண ஒரு என்ன பிராகிருத அல்ல. தேவி சக்தி அனுத்தமா, இவ வந்து தேவி சக்தி, தேவர்களுடைய சக்தியே அனுத்தமா மிக உயரிய, எவளோட கம்பேர் பண்ண முடியாதோ அந்த மாதிரி மிக உயரிய சக்தியே இவள். அச்சிந்திய சரிதா, இவளுடைய சரித்திரம் அச்சிந்தியம், நம்மளால நினைத்தும் பார்க்க முடியாதது, கற்பனைக்கும் எட்டாதது. வாபி துர்கேயா தேவதை ரபி, தேவர்களாலும் இவளை பற்றி முழுமையாக அறிய முடியாது. நானா ரூபதரா, இவள் பலவிதமான உருவங்களை, இப்ப இந்த சண்டிகா காளின்னு பல உருவங்களை, நானா ரூபதரா அதீவ மாயாமூல விசாரதா, மாயைக்கே காரணம் இவள் தான். மாயாமூல விசாரதா, அதோட அவ்வளவு ஞானம் பொருந்தினவள். நானா ரூபதரா அதீவ மாயாமூல விசாரதா விசித்திர பூஷணா, பல விசித்திரமான ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருக்கா. அவ்வளவுத்தையும் அணிஞ்சிட்டு சண்டை போடுறா, அவ்வளவுத்தோடயும் இருக்க முடியறதுன்னு அர்த்தம். சர்வாயுத தரா, எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்துக் கொண்டிருப்பவள். சுபா, மங்களகரமா இருக்கா. கஹனா, வெரி டீப், எப்படி மூவ் பண்ண போறா, அதாவது அன்எக்ஸ்பெக்டட், அன்பிரடிக்டபிள். சண்டையில இவளுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும், எங்க போவா, எங்க அட்டாக் பண்ணுவா, எப்படி அட்டாக் பண்ணுவான்னு நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபென்ஸே செட் பண்ண முடியாது. டிஃபென்ஸே செட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கா. கஹனா சோ டீப், அன்பிரடிக்டபிள். கஹனா கூட சரிதா, இவருடைய கேரக்டர் ஆல்சோ இஸ் வெரி டீப். அதாவது என்ன, கன்சீல்டு, இவளை பத்தி நினைக்கும், அதாவது இவ
என்னென்ன விதமா இவ சண்டை போட்டிருக்கா, இது வரைக்கும் யாரோட சண்டை போட்டிருக்கா, அந்த சண்டையில இவ நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கூட சரித்திரா. ஸோ இவளுடைய சரித்திரமும் இவளுடைய இன்சிடென்ட்ஸும் அவளுடைய லைஃப் ஹிஸ்டரி அந்த மாதிரி இருக்கு. கூட இவ்வளவு அறிய முடியல. கூட சரித்தா. காலராத்திரி ரிவாபரா, அபரா காலராத்திரி. காலராத்திரின்னா இந்த பிரளய காலத்து ராத்திரின்னு சொல்ல பாருங்க. பிரளய காலத்து ராத்திரிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். பிரளய காலத்து புயல் அவ்வளோத்தையும் இந்த உலகம் முழுக்கியுமே நாசம் பண்றதுக்காக வந்த புயல். அந்த புயல் உலகம் முழுக்கி நாசம் பண்ண போறது. இப்ப அந்த புயல் எப்படி இருக்கு? புயலுக்கு முன் அமைதின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு அமைதியா இருக்கக்கூடியது இருக்கு பாத்தீங்களா, என்ன ஏதுன்னு யோசிக்க முடியாதபடி தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி இருக்கு பாருங்க, அவ்வளவு பயங்கரமா. அது அடுத்த நிமிஷம் அத்தனையும் அமுக்கி போட்டுற மாதிரி வரக்கூடிய ஒரு அமைதி இருக்கு பாருங்க. அந்த ப்ரீவியஸ் நைட் இருக்கு, அந்த ப்ரீவியஸ் நைட்டுக்கு பேரு காலராத்திரின்னு பேரு. அது அமைதியாவும் இருக்கலாம், இல்ல படுவேகமான புயலாவும் இருக்கலாம். எல்லாத்தையும் அந்த உலகத்துல 7 லோகத்துல இருக்கக்கூடிய புயல் ஒரே நேரத்துல அவ்வளவு மேகங்களும் அவ்வளவு காத்துகளும் சுயன்று அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி, அதாவது சப்த மருத்துகள்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த காலராத்திரி. புயலுக்கு முன்னாடி ராத்திரியில இருக்கக்கூடிய பயங்கரம். அந்த பயங்கரமான ராத்திரியை குறிக்கக்கூடியது. அந்த பயங்கரமான ராத்திரியை போன்றவள் காலராத்திரி, புயலுக்கு முந்தின ராத்திரியை போன்றவள். அபார பாரகா, தாண்ட முடியாத சமுத்திரத்தினுடைய கரையையும் அடைந்தவள். எல்லாவற்றையும், அதாவது இவளால ரீச் பண்ண முடியாதுங்கிறதே கிடையாது. she can know everything. நம்ம பத்தி அனைத்தையும் அறிந்தவள். அதாவது இவள் எப்படி கூட சரிதமா இருக்காளோ அந்த மாதிரி நம்மளுடைய கூடம், நம்மளுடைய பிளான், நம்மளுடைய அன்பிரடிக்டபிலிட்டிங்கிறது எதுவுமே இவளுக்கு இல்ல. அபார பாரகா பூர்ணா சர்வலக்ஷண சயுதா அந்தரிக்ஷஸ்திதா தேவாக தாம் ஸ்துவந்தி அகுதோபயாக. அந்தரிக்ஷத்துல இருக்கிற தேவர்கள் பயமற்றவர்களாக அவர்களை துதிக்கிறார்கள். நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறதுக்காக பயப்படுறவங்க, நம்மளுக்கு எதிர்க்கே நிக்காதவங்க, நம்ம எதிர்க்கே வராதவங்க, இப்ப அகுதோபயாக பயமற்றவர்களாய் அவளை நமக்கு எதிரியே துதிக்கிறார்கள் அப்படின்னா. தேவகாரியஞ்ச குருவானாம் ஸ்ரீதேவியும் பரமாத்புதாம். யாரு துதிக்கிறாங்க? தேவகாரியத்தை செய்யக்கூடிய ஸ்ரீதேவி, பரமாத்புதமான இந்த தேவியை. பலாயனம் பரோ தர்மஹா. அதோடு இந்த இடத்துல மிகச் சிறந்ததாக நம்ம செய்யக்கூடியது, செய்ய வேண்டியது பலாயனம். இந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறது ஒண்ணுதான். பரோ தர்மஹா, பலாயனம்ங்கிறது தவறில்ல, யுத்த காலத்துல பின்வாங்கிறது. பலாயனம்னா ஓடுறதுன்ற வார்த்தை இருக்கும் சொல்றோம், ஆனா ஓடுறதுங்கிறது என்ன? டாக்டிக்கல் பேக் மூவ்மெண்ட், அவ்வளவுதான். பலாயனம் பரோ தர்மஹா, இது மிக உயர்ந்த தர்மம். நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல தயாரிச்சுட்டு அடுத்து வாண்டி சண்டைக்கு போடுறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பின்வாங்குறோம், அவ்வளவுதான். சோ பலாயனம் பரோ தர்மஹா, இது யுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டிக்கல் மூவ்மெண்ட். சோ யுத்த தர்மம் பரோ தர்மஹா. சர்வதா தேக ரட்சணம், இருக்கிறதுலயும் பரோ தர்மஹா உத்தமமான தர்மம் எதுன்னா தேக ரட்சணம். நம்மளை காப்பாத்திக்கணும். நம்மளை காப்பாத்திக்கலன்னாக்க மேல எப்படி நம்ம சண்டையை போட முடியும்? சண்டையை போறதுக்கு முதல்ல நம்மளை காப்பாத்தின்னு ஆகணும். ரட்சிதேகில தேகேஸ்மின் காலே அஸ்மத் சுகதாங்கதே சங்கிராமே விஜயோராஜன் பவிதாதேன சம்ரேயா. ரட்சிதேகில தேகேஸ்மின், எப்ப இந்த தேகத்தை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோமோ, அதாவது நம்ம சண்டை போடுறதுக்கு நம்ம சரீரம் இருந்ததுன்னா, காலேஸ்மின் சுகதாங்கதே, எப்ப டைம் நம்மளுக்கு கன்வீனியன்டா, நம்மளுக்கு அனுகூலமா இருக்கோ. இப்ப டைம் அனுகூலமா இல்ல, காலம் அனுகூலமா இல்ல. காலம் நம்மளுக்கு அனுகூலமா வரும் பொழுது சங்கிராமே விஜயோராஜன், போர்க்களத்துல நம்மளுக்கு வெற்றி ஏற்படும். பவிதா, நிச்சயமா நசம்சயா, சம்சயமே இல்ல, பவிதா போர்க்களத்தில் வெற்றி பவிதா ஏற்படும். காலக்கரோதி பலினம் சமயே நிர்பலம் கொச்சித்து. காலஹா பலினம் சமயே நிர்பலம். காலம் தான் என்ன பண்றது, பலமா இருக்கிறவன வீக்காவும் ஆக்கிப்படுறது. பலமா இருக்கிறவன் வீக்காறதுக்கு காரணம் காலம்தான். கம்புனஹா சபலம் குருத்வா ஜெயாய உபததாதிகி. அந்த மாதிரி வீக்கா இருக்கிறவன என்ன பண்றது, காலமே சில சமயம் பலமுடையவனாக ஆக்கி அவனை ஜெயத்திற்கு, அவன் வெற்றிகளையும் செய்கிறது. காலம் தான் என்ன பண்றது, சமயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவனை வீக்காருது, வீக்கா இருக்கிறவனை ஸ்ட்ராங்கா ஆக்குறது. அதனால தாத்தாரம் யாச்சகம் காலஹா, நல்ல பெரிய பணக்காரனா இருக்கான், நிறைய எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு பார்த்தா அவன் என்ன இருக்கு, யாச்சகம். இந்த இதெல்லாம் பார்க்கணும்ல, அதாவது நேச்சுரல் கெலாமிட்டி அப்படின்லாம். ஒரு நேச்சுரல் கெலாமிட்டின்னா என்ன இருக்கு, நேச்சுரலா தான் ஆகணுங்கிறது இல்ல அவனுடைய வியாபாரம் படுத்து போறது. அதனால என்ன இருக்கு, யார் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானோ ஒருத்தருடைய ஹெல்ப் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போறதா இல்லையா. சோ தாத்தாரம் யாச்சகம் கால கரோதி சமயே, ஒரு சமயத்துல தாத்தாரம் டோனரையும் என்ன பண்றது, ஒருத்தருடைய ஹெல்ப் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு ஏற்படுத்திடுறது, பிச்சைக்காரனா ஆக்கிடுறது. என்ன
பிக்ஷுகம் தனதாத்தாரம் தரோதி சமயாந்திரே. வேற ஒரு சமயத்துல பிக்ஷுகம் இன்னைக்கு வசதி இல்லாம, அதாவது இன்னைக்கு என்ன பண்ணுவான், புறத்தையாட்ட ஹெல்ப் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறவன் பிக்ஷு எடுக்க பிக்ஷுக்கனா இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி பிக்ஷுவா இருந்தா கூட நாளைக்கு என்ன பண்றது, அவனை பெரிய தானியனா வதானியனா நிறைய எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்திடுறது. காலம் தான் எல்லாரையும் சக்கர நியமிக்கிறமேனு அந்த மாதிரி பண்றது. விஷ்ணு கால வசைனோனம் பிரம்மாவா பார்வதிபதி. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்லாம் கூட என்ன பண்றாங்க, காலத்தினுடைய வசத்துலதான் இருக்காங்க. இந்திராத்யா நிர்ஜராசர், இந்திரன் முதலிய தேவர்களும் காலையேவ பிரபுஸ்வயம். அதனால எல்லாத்துக்கும் காலம்தான் பிரபு அப்படின்னா. அதாவது அசுரெல்லாம் அந்த போர்க்களத்துல இருந்து ஓடி வந்தவரெல்லாம் சும்மன்ட்டு சொல்றாங்க, தஸ்மாத் காலம் பிரதீட்சஸ்வ விபரீதம் தவாதுனா. அதனால என்ன ஆயிடுச்சு, காலம் தவ விபரீதம். இன்னைக்கு காலம் உனக்கு விபரீதமா இருக்கு. அதனால அந்த நல்ல காலம் வர வரைக்கும் பிரதீட்சஸ்வ, யூ ப்ளீஸ் வெயிட். அதை எதிர்பார்த்துட்டு என்ன பண்ண, டாக்டிக்கலா பின்வாங்கி நில்லு. சோ சண்டையில பின்வாங்கிறதுங்கிறது தோத்து ஓடுறது புறமுது காட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல, டாக்டிக்கலா பின்னாடி இருக்கும் அப்படின்றாங்க. சம்முகோ தேவதானாஞ்ச தைத்தியானாம் நாசகேதுகா. தேவதைகளுக்கு சமூகம், அவளுக்கு ஃபார்வர்ட்ல இருக்கு, அசுராளுக்கு நாசத்தை கொடுக்கறது. ஏகைவச்ச கதிர்நாஸ்தி காலசிய கிள பூபதே. காலத்துக்கு ஒரே வழிதாங்கிறது இல்ல. நானா ரூப தராபியஸ்தி ஞாத்தவியம் தசிய சேஷ்டிதம். சோ அந்த காலத்தினுடைய சேஷ்டிதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு காலம் கன்வீனியன்டா இருக்கா, அனுகூலமா இருக்காங்கிறதெல்லாம் யோசிக்கணும். கதாச்சித் சம்பவம் கதாச்சித் பிரளயஸ்ததா. ஒரு சமயம் உற்பத்தி, ஒரு சமயம் நாசம். உற்பத்தி ஹேது காலோன்யா க்ஷயஹேது ததாபரஹா. நம்மளுக்கு எது அனுகூலமா, உற்பத்தி நம்மளுடைய டெவலப்மெண்ட் அண்ட் குரோத்துக்கு அனுகூலமா இருக்கிற காலம்ங்கிறது ஒண்ணு. ஆனா அதே சமயம் அந்த டெவலப்மெண்ட்டும் குரோத்துக்கும் அனுகூலமா இல்லாம சில சமயம் டவுன்ஃபால் இருந்தா அதுக்கு ஹேத்துவா இருக்கிற காலம்ங்கிறது வேற. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒரே காலம் இல்லை. பிரத்யக்ஷந்தே மகாராஜ தேவா சர்வே சவாசவாக கரதாஸ்தே கிருதா பூர்வம். பிரத்யக்ஷம் உனக்கு நல்லா தெரியும். சவாசவாக தேவாக இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் தே கரதா கிருதாக, உனக்கு ட்ரிபியூட், உனக்கு கப்பம் கட்டுபவர்களாய் செய்யப்பட்டார்கள். உனக்கு அவங்க எல்லாம் டாக்ஸ் பே பண்ணிருந்தாங்க, கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. காலேன சம்முகேனச்ச, காலத்தினால. அதாவது அவளுக்கு அந்த காலம் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு அகெயின்ஸ்டா இருந்தது. தேனைவ விமுகேனாத்திய பலினோ அபலாசுராக. சோ தேனைவ அந்த காலம் அன்னைக்கு நம்மளுக்கு கன்வீனியன்டா இருந்தது. ஆனா அதே காலம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, விமுகம், இட் ஹஸ் டர்ன்ட் இட்ஸ் ஃபேஸ் அவே. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கால முகத்தை காட்டுறது. சோ அதனால என்ன ஆயிடுச்சு, தேனைவ விமுகேனாத்திய பலினஹா, மிக பலசாலிகளான அசுராக அபலையா, இவளால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வீக் ஆயிட்டோம். தேனைவ விமுகேனாத்திய பலினஹா அபலையா அசுராக நிகதாக, வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். நிதராம் காலக்கரோதி சுபாசுபம். காலம்தான் சுபாசுபங்களை பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கோ. நைவாத்திர காரணம் காளி நைவ தேவா சவாசவாக சனாதனாக. தேவர்களும் காரணம், பரம்பரையா இருந்துட்டு இருக்கிற பழங்காலத்தோடு இருந்துட்டு இருக்கிற தேவர்களும் காரணம் இல்ல, காளியோ காரணம் இல்ல, காலம்தான் காரணம். யதா தே ரோஜதே ராஜன் ததா குரு விமர்சிக்க. இந்த இடத்துல எது சரியோ, இப்ப இந்த நேரத்துல காலம் நம்மளுக்கு கன்வீனியன்டா இல்ல, சண்டைக்கு போய் நின்னா ஜெயிக்க முடியாது. அதனால யோசிச்சு எது சரியா செய்யணுமோ அதை செய்யி. காலோயம் நாத்திரஹேதுஸ்தே தானவானாம் ததா புனகா. காலோயம் இது நாத்திரஹேது, காலம் காரணமா இல்ல தேவர்களுக்கு, அதாவது தானவர்களுக்கு. ததக்ரதோ கதசக்கரா பக்ன சங்கியே நிராயுதா. உனக்கு எதிர்க்குதான் குறிபட்டு, பக்னஹான்னாக்க எல்லாவற்றையும் இழந்து, ஆயுதங்களை இழந்து உனக்கு எதிர்க்க என்ன பண்ணா, உடைந்தவனாக வாசவன் என்ன பண்ணா, இந்திரன் உனக்கு எதிர்க்குதான் அப்படியே தன்னுடைய அனைத்து வாகனங்களையும் இழந்து போனதை பார்க்கலாம். ததா விஷ்ணு ததா ருத்ரோ வருணோ யனதோ யமஹா. விஷ்ணு ருத்ரன் முதலிய அனைத்து தேவர்களும் உனக்கு எதிர்க்க அதே மாதிரிதான் அவ்வளவு பேர் எல்லாத்தையும் இழந்து மனமுடைந்து உடல் உடைந்து அவர்கள் போனார்கள். ததா தோமபி ராஜேந்திர வீக்ஷிய காலவசம் ஜெகத்து. அதனால இன்னைக்கு அவர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி நிக்கிறாங்க. வீக்ஷிய காலவசம் ஜெகத்து, காலத்தின் கட்டாயத்துலதான் இருக்கு, காலத்தினுடைய கண்ட்ரோல் இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு உலகம் காலத்துல இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு பாதாளம் கச்ச தரசா, தரசா வேகமாக பாதாளம் கச்ச, பாதாளத்துக்கு போ. ஜீவன் பத்ரம் அவாப்சி, நீ உசுரோடு இருந்தா பின்னாடி ஏதாவது ஒரு நாள்ல மங்களம் கிடைக்கும், சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். மிருதே தொய் மகாராஜ சத்திரவஸ்தே முதான்விதாக. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, சத்திரவஸ்தே முதான்விதாக, உன்னுடைய எதிரிகள் சந்தோஷத்தை அடைவார்கள். மங்களானி பிரகாயந்தோ விஜரிஷ்யந்தி சர்வதா. அவர்கள் தங்களுடைய மங்களத்தை நாலா பக்கமும் பாடிக்கொண்டிருப்பவர்களாய்
நாலா பக்கமும் நாலா விதமா போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் தான் சந்தோஷத்தை அடைவார்கள். நம்ம என்ன ஆகும், அந்த சந்தோஷம் இருக்காது. நாம சந்தோஷத்தை அடையணும்னாக்க நம்ம நம்மளுடைய காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கறத சும்பனுக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தது சும்பவதம் என்னங்கிறது. சோ நிசும்பவதத்தை இந்த இடத்துல அம்பாள் என்ன பண்ணா, அவனுக்கு தலையை வெட்டி கைகாலெல்லாம் வெட்டி அவனுக்கு கீழே தள்ளினாங்கிறது அவர் நிற்கிறார். அடுத்தது சும்பவதம் என்னங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம்.